அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப்புங்கண்ணா. இந்த பொம்மை இருக்குங்களா, இது எங்க பரம்பரை பொம்மைண்ணா. இது கொஞ்சம் மாந்திரிகம் பண்ணி கொஞ்சம் சக்தி உள்ள பொம்மைண்ணா. வர வழியில இந்த லைன்ல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேண்ணா. இந்த பொம்மை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபா தரேன்னு சொல்லிருக்காங்கண்ணா. நீங்க சும்மாலாம் தர வேணாண்ணா. முதல்ல முன்பணமா ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்கண்ணா. உங்க ஆளுங்களை வச்சு எப்படியே தேடி மட்டும் கண்டுபிடிங்கண்ணா. எனக்கு இந்த பொம்மை வேணுங்கண்ணா. கொஞ்சம் இதாக ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. தம்பி அந்த பொம்மை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடு தம்பி. என் காலம் விட்டு தொலைவுறான். பொம்மை கிடைச்சா பரவாயில்லையே. இந்த காலையில ஒரு பம்பர் பெருசு மாதிரி மாட்டிருக்கு. பொம்மை கிடைச்சா ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. எவனை பிடிக்கிறது? பைக்கு இன்ஜின் ஒரு தம்பி ஆயில் விட பொம்மையை காட்ட ஒரு நிமிஷம். தம்பி இந்த பொம்மை எங்கப்பா கிடைச்சிட்ட? அது வர வழியில கீழே கிடந்துச்சுண்ணா. தம்பி ஆயில் கூட ஃப்ரீயா தந்துடுறேன். பொம்மை எனக்கு கொடுத்துறியா? அந்த பொம்மை வந்து அதிர்ஷ்டனால வேலைக்கே கூப்பிட்டேன். அந்த பொம்மை ஒன்று சும்மாலாம் தர மாட்டேன். கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபா தரேன்னு சொல்லிருக்காங்க. தம்பி உனக்கு சும்மாலாம் தர சொல்ல. 2000 ரூபா காசு தரேன்டா. என்ன இந்த ஆயில் வாங்கிக்க, காசு 2000 ரூபா தரேன். A few moments later. எனக்கு 10 தடவை ஃபோன் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆஃப் வருது. ஏய், அந்த கேனின் இருந்து அடுத்த அமௌண்ட் இருந்தா உனக்கு 1000 எனக்கு 1000. நெக்ஸ்ட் அந்த கேன என்னன்னா இருக்கான்னு போய் பார்த்து வா. ஒருவேளை ஃப்ராடு பசங்களா இருப்பானுங்களோ. 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆயிலும் போச்சு, பணமும் போச்சுடா. அவங்க என்ன அதிர்ஷ்டம் வந்திருக்கு. எல்லா நாளும் தத்திரமா தான் அமையுது.